ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஒரு நான்வெஜ் பிரியாணி, நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் வெஜ் பிரியாணிங்க. இங்கே கார்க் சிட்டியில் இந்த மாதிரி வீகன் ஐட்டம், அதாவது மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் பியூர்லி வெஜ்ஜு பேஸ்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கிது. அதை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது எப்படின்னா, நாங்கள் வெளியில் சப்வேயில் சாப்பிட போயிருந்தோம். அப்போ அங்கே இந்த மாதிரி பன்னில் இந்த சிக்கன் மாதிரியும் மட்டன் மாதிரி உள்ள, ஆனால் வெஜிடேரியன் தாங்க அது. அதை ஃபில் பண்ணி இந்த மாதிரி சாஸ் எல்லாம் போட்டு, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு, நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம காமிச்சோம்னா அதில் ஃபில் பண்ணி மேலே சாஸ் என்னென்ன ஸ்பைஸாக வேணுமா இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணுமா அந்த மாதிரி கேட்டு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, இவ்வளோ பெரிய பன்னு ஃபுல்லாக ஃபில்லிங்கில் 2 பேர் சாப்பிட்லாம், ஒருத்தர் சாப்பிட முடியாது. பாருங்கள் இது எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது அந்த சோயா பேஸ்டில் தான் இந்த ஃபில்லிங் இருந்துச்சு. இந்த நான்வெஜ்ஜு, அதாவது மட்டன் அந்த டேஸ்ட்டில், ஆனால் சோயாவில் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், இந்த பன்னு நீட்டமான பன்னில் ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங், அந்த சோயா ஃபில்லிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சீஸ், அந்த ஸ்பைசி சீஸ்ன்னு சொன்னாங்க, அதை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் பேஸ்ட், ஆனால் சிக்கன் கிடையாதுங்க. இது அந்த சோயா பேஸ்டில் செய்கிற அந்த சிக்கன் டேஸ்ட் உள்ள இந்த ஃபில்லிங்குங்க. இதை வச்சு இவங்களும் அதே மாதிரி அந்த சீஸு, மொசரோலா சீஸ் வேணுமான்னு கேட்டாங்க. பையன் வேண்டாம், அந்த ஸ்பைசி சீஸ் தான் கேட்டாங்க. அந்த ஷீட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு தேவையான ஆலபினோ, இது நம்மளோட ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ, அதுக்கப்புறம் இந்த இங்கே கிடைக்கிற சில வெஜிடபிள்ஸ், பேசில், அதேனோ நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ஆலபினோ கொஞ்சம் டாப்பிங் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சுருந்தாங்க, அது வேணுனாலும் வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாஸு, நம்மளுக்கு என்ன சாஸ் வேணுமோ அதையும் போட்டு நல்லா இது பண்ணி கொடுத்தாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது, இது சிக்கனா வாயிலெல்லாம் அந்த சிக்கன் பீஸ் மாதிரி ஓட்டினோன்னே எனக்கு சாப்பிட்றதுக்கே, நான் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் இல்லைங்களா, அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது, நீ நிஜமாக சொல்லுன்னு எங்கள் பையன்கிட்ட கேட்டேன். இல்லைம்மா, இங்கே வெஜ்ஜுனா வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜுனா நான்வெஜ்ஜு தான் சொல்லி நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு, இது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த தேடல் இருந்துச்சு. இங்கே கார்க்கில் டன்ஸ் ஸ்டோர்லேயும் லிடில்லையும் கிடைக்குதுங்க. இந்த அது என்னதுன்றது நான் இந்த பேக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது அந்த மீட் பேஸு, சிக்கன் பேஸு. இது பியூர்லி பிளான்ட் பேஸு, சோயா கிடையாது. இது பிளான்ட்லேயே அப்படியே பியூராக செய்கிறது. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய்யும், ஒரு 4-5 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, இஞ்சி பூண்டு பட்டை லவங்கெல்லாம் தாளித்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 2 பச்சை மிளகாங்க, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, இது தாங்க நல்லா சாஃப்டாக நல்லாவும் இருந்துச்சு. நம்ம பன்னீர் சாப்பிட்ட டேஸ்ட்டு தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. மீட் மாதிரி கிடையாது. இது ஃபுல்லாக பிளான்ட் பேஸில் செய்கிறது தான். அதனால் இதை வச்சு நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸில். பாருங்கள், இப்போ அந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் தாராளமாக நெய் எண்ணெய் ஊற்றணுங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம், கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, ஸ்டார் அனீஸ், இதாங்க நான் தாளித்தேன். இப்போ மிளகா
காஷ்மீரி மிளகாவை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்பேன் எப்போதும் இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு. அதுலேருந்து தான் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும். அந்த உப்பு காரம்லாம் அந்த மீட்டில் சேரணும். வெஜ் மீட்டு இதில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த உப்பு காரம் இந்த நம்ம மிளகா விழுது போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இந்த பச்சை மிளகாயோட காரம் இதை நல்லா வதக்கி அதில் சோர்னதுக்கப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடணும். மொத்தமாக இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை நான் இங்கே சேர்த்துட்டேங்க. இது பிரியாணி மசாலா, நான் வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலாங்க. இது 2 ஸ்பூன் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அப்போ தான் இந்த உப்பு காரம்லாம் இந்த வெஜ் மீட்டில் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு இது பண்ணோன்னா இந்த உப்பு காரம் நல்லா கடைசி வரைக்கும் அந்த மீட்டில் இருக்கும். அதனால தான் நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா விழுத அரைச்சி இது கூட சேர்த்துடணும். அப்போ தான் ஒரு நல்ல ஜூஸியாக கிடைக்கும் பிரியாணி. நல்ல ஒரு மசாலாவோட நல்ல இதாக கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணி போடுறதோட இந்த தக்காளி இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த பிரியாணி நான் பாஸ்மதி ரைஸில் தான் 1/2 kg எடுத்துருக்குறேன். இப்போ தயிருங்க. இங்கே கார்க்கில் ரொம்ப சூப்பராக தயிர் கிடைக்குது. தயிர் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். உப்பு காரம் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கிங்க. நான் ஒரு மீடியம் காரத்தில் தான் இந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கிறேன். பிரியாணி மசாலாலையும் கொஞ்சம் மிளகு அந்த இதெல்லாம் காரம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தான் நான் அரைச்சிருக்கிறேன். அதனால் நான் மிளகா விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் கூட்டிக்கிங்க. இது 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுங்க. இதை நல்லா தண்ணி கழுவிட்டு, நான் ஊரெல்லாம் வைக்கலைங்க, கழுவிட்டு அப்படியே நல்லா தண்ணி வடிச்சிட்டு இப்போ சேர்த்துட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோன்னா இந்த உப்பு காரம் திருப்பி இதில் எல்லாம் அரிசியில் சோறிடும். அதுக்கப்புறம் நான் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் செஞ்சேன். நல்ல உதிரியாக வரும். பாருங்கள், இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா அந்த உப்பு காரம் இந்த அரிசியும் இழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கருக்கு மாற்றிட்டு இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி வச்சு இந்த அளவு நான் பண்ணோன்னே குக்கரை மூடி 8 நிமிஷம் வச்சேங்க. இந்த ரைஸ் குக்கர் 8 நிமிஷம் 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த பிளான்ட் பேஸில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலான்னு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.